Hello friends, Namaste. Welcome to Ramani's Hindi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியமா புக்கில் இருக்கக்கூடிய கத்திய பாட்டு செகண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ஓகேங்களா. ஸோ இந்த லெசனோட எக்ஸசைஸ் அதாவது 1 மார்க் 2 மார்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸ் அண்ட் எஸ்ஸே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஷின்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து உங்களோட புக்கில் வந்து பேஜ் நம்பர் 202 வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஈச் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட் பேப்பரில் தான் வரும். இது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखिए. ஸோ தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் எழுதுறீங்க இந்த பிராத்மிக் மத்தியமாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்ற ஆர்கனைசேஷன் மூலமாக தான் வந்து நம்ம வந்து எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த சபா பற்றி வந்து 5 சென்டென்ஸில் ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. ஸோ தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்றது ஒரு நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ராஷ்ட்ரிய அப்படின்னா நேஷ்னல், சன்ஸ்தா அப்படின்னா ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து ஒரு நேஷ்னல் ஆர்கனைசேஷன். इसकी शाखाएं இதனுடைய ब्रांचेस शाखाएं ब्रांचेस दक्षिण के चारों प्रांतों में हैं. சவுத்தில் இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்ஸ்லையும் இருக்குது. தக்ஷின்னா சவுத், சாரோ பிராந்தோனா 4 ஸ்டேட், பிராந்தனா ஸ்டேட்ஸ் ஓகேங்களா. 4 ஸ்டேட்ஸ்லையுமே வந்து இதோட பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. இன் ஷாக்காவோம் கா இந்த பிரான்ச்சஸ் உடைய பிரதான் காரியாலய் மெயின் ஹெட் ஆஃபீஸ் ஓகேங்களா. பிரதான் காரியாலயனா ஹெட் ஆஃபீஸ்னு அர்த்தம் ஓகேங்களா. சென்னை மே ஸ்தித் है. ஸோ சென்னையில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பிரான்ச்சஸோடைய மெயின் ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. காந்திஜி ने इस संस्था की स्थापना காந்திஜி இந்த ஆர்கனைசேஷனை வந்து சனோ 1918 में சென்னை में की. இந்த ஆர்கனைசேஷனை காந்திஜி 1918 சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ये संस्था गांधी जी के सपनों को இந்த ஆர்கனைசேஷன் அதாவது நிறுவனம் இந்த நிறுவனம் காந்திஜியோடைய கனவுகளை சப்னோ அப்படின்னா ட்ரீம்ஸ் காந்திஜியோடைய கனவுகளை சாக்கார் கர்த்தி ஆ ரஹி ஹே அதாவது நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ காந்திஜியோடைய கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்றது அவரோட ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அவருடைய ஆசைகளை வந்து இந்த சபா வந்து இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख कीजिए. ஸோ இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர்ஸும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி வந்து ஷார்ட் நோட்ஸாக வந்து ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் ரீட் பண்ணுற பாருங்கள். தக்ஷின் கி சாரோ பிராந்திய ஷாக்காயே சவுத்தில் இருக்கக்கூடிய அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்லையும் ஹிந்தி கே சாத் ஹிந்தியோடு சேர்ந்து अपनी अपनी प्रांतीय भाषाओं में பத்திர பத்திரிகாயை பிரகாஷித் கர்த்தி ஆ ரஹி ஹை. அவங்கவுங்களுடைய ஓன் பிராந்திய பாஷானா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய மொழிகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரகாஷித் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா வந்து 4 ஸ்டேட்ஸ்லையுமே இருக்குது. ஸோ அந்த 4 ஸ்டேட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் ரன் பண்ணுறாங்க. அந்த நாட்டுடைய அதாவது தமிழ்நாடுனா தமிழில் அண்டு ஆந்திராவில்னா தெலுங்கில், கர்நாடகா அப்படின்னா வந்து கன்னடாவில். ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜஸில் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து இந்த சபா வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கு. ஆந்திர ஷாக்கா சே ஸ்ரவந்தி. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வேறு வேறு பேரில் வந்து அவங்க நியூஸ் பேப்பர் ரன் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் அந்த நியூஸ் பேப்பரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரவந்தி ஓகேங்களா, ஸ்ரவந்தி. கர்நாடக் ஷாக்காசே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிரான்ச்லேருந்து பாரத் வாணி அப்படின்ற பேர்லையும், கேரள் ஷாக்காசே ஸோ கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா கேரள் பாரதி அப்படின்ற பேர்லையும், அவர் தமிழ்நாடு செம் ஹிந்தி பத்திரிகா நிக்கல் ரஹியம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பத்திரிகா அப்படின்ற பேர்லையும் வந்து அவங்க வந்து நியூஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार. ஸோ கேந்திர சபா அப்படின்னா வந்து மெயின் ஆஃபீஸ் ஓகேங்களா. மெயின் சபா மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் ஏன் தக்ஷின் பாரத் பிரகாஷித் ஹோ ரஹியம். ஸோ மெயின் ஆஃபீஸ்லேருந்து மெயின் சபா மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 2 நியூஸ் பேப்பர் ரன் பண்ணுறாங்க. அதோட பேர் என்னென்னா ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தக்ஷின் பாரத் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன் பத்திரிகாவும் சே இந்த பத்திரிகைகள் மூலமாக ஆம் ஜனதா
और प्रचारक लाभान्वित होते हैं. ஆம் ஜனதானா பொதுமக்கள் ஓகேங்களா, பப்ளிக் பீப்புளுக்கும், பிரச்சாரக் அப்படின்னா ட்ரெயினர்ஸ், அதாவது ஹிந்தி சொல்லி தரக்கூடிய ட்ரெயினர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து அவங்களுக்கு தான் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டூவோட ஆன்சர்ஸையும் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய எஸ்ஏ ஓகேங்களா. ஸோ 10 மார்க் எஸ்ஏ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது உங்களோட புக்கில் வந்து பேஜ் நம்பர் 206 இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேரா, தக்ஷின் பாரத் இந்தி பிரஜா சபா ஏக் ராஷ்ட்ரிய மஹத்வகி சன்ஸ்தா ஹை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 மார்க் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 5 மார்க்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு பேரால இருக்கும். ஸோ நம்ம இது படித்தோன்னா, நம்ம 5 மார்க் படித்தோன்னா இது ஃபஸ்ட் பேரா ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இருந்தாலும் நான் அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஸோ தக்ஷின் பாரத் இந்தி பிரஜா சபா வந்து ஒரு நேஷனல் ஆர்கனைசேஷன். இஸ்கி ஷாக்கா ये दक्षिण के चारों प्रांतों में है. இதோடைய பிரான்ச்சஸ் வந்து சவுத் இந்தியாவில் வந்து 4 ஸ்டேட்ஸ்லையுமே இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடக், கேரள் और தமிழ்நாடு மேகம். ஸோ அந்த 4 ஸ்டேட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, அதுக்கப்புறம் கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. இந்த பிரான்ச்சஸோடைய மெயின் हेड ऑफिस வந்து சென்னையில் இருக்கு. காந்திஜி ने इस संस्था की स्थापना सन 1918 में की. ஸோ காந்திஜி இந்த ஆர்கனைசேஷனை வந்து 1918 வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. वे आजीवन इस संस्था के अध्यक्ष रहे. அவர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனுடைய மெம்பராக வந்து இருந்திருக்காரு. அத்தியக்ஷ் அப்படின்னா மெம்பர். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் யுவர் ஓன் சென்டென்ஸ்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ 5 மார்க்ஸில் வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேரா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பேரா பார்க்கலாம் வாங்க. भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए, அதாவது இந்தியன் லாங்குவேஜஸ் மூலமாக, பாரதிய பாஷாவும் கே மாத்தியம் சே, மாத்தியம்னா மீடியம் ஓகேங்களா. ஸோ ஹிந்தி லாங்குவேஜஸோடைய மீடியம் மூலமாகவே ஹிந்தியை சொல்லித்தரதுக்காக, ஹிந்தி சிக்கானே கேலியே, ஹிந்தியை சொல்லித்தரதுக்காக சபா நே கை புஸ்தகோं का प्रकाशन किया. ஸோ சபா வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது மீனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புக்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீனிங்ஸ் எல்லாம் படிக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராத்மிக்லலாம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா மீனிங்ஸ் கொடுக்கும்போது அதுக்கான தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், அண்ட் தெலுங்கு அண்ட் மலையாளம், கன்னடம், இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இருக்கும். ஸோ அவங்கவுங்க நம்ம மொழி மூலமாகவே நம்ம வந்து ஹிந்தியை சொல்லித்தரதுக்கான புக்ஸை வந்து சபா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சபா துவாரா. ஸோ அந்த வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவாரா. ஸோ தா போட்டுட்டு கீழே அந்த தா கீழே இவ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதை, பட் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவாரா அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும் சரிங்களா. ஸோ சபா துவாரா, அதாவது சபா மூலமாக, ஹர் சால் ஒவ்வொரு வருஷமும், ஹசாரும் கி சங்கியாமே ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில், ஹசார்னா 1000 ஓகேங்களா, தௌசண்ட்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பாஷாக்கு குஷல் பிரச்சாரக் நிக்கல் ரஹே. ஸோ ஹிந்தி லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெயினர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது இது மூலமாக ஹிந்தி கற்றுட்டு நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. தக்ஷின் கி சாரோ பிராந்திய ஷாக்காயே. ஸோ சவுத்தில் இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்லையும் ஹிந்தி கி பத்திரிகாயே பிரகாஷித் கர் ரஹி ஹை. ஹிந்தி மேகசின்ஸ் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. கேந்திர சபாசே, ஸோ மெயின் ஆஃபீஸ் மூலமாக, கேந்திர முக்கியமான பிரான்ச் மூலமாக ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் என் தக்ஷின் பாரத் பிரகாஷித் ஓ ரஹி ஹை. ஸோ இது ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் அப்படின்ற புக்கும் தக்ஷின் பாரத் அப்படின்ற நியூஸ் பேப்பரும் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து 5 மார்க்லேயே பார்த்தோம், அதே தான் திருப்பியும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இன்கே துவாரா, இது மூலமாக ஆம் ஜனதா லாபான்வித் ஹோத்தி ஹை, பொதுமக்களுக்கு வந்து ப்ராஃபிட், லாபம் வந்து கிடைக்குது. லாபான்வித் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பாரா பாருங்க. காந்திஜிக்கு ரச்சனாத்மக் காரியக்கிரமமே, அதாவது காந்திஜியோடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸில், ரச்சனாத்மக் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங், காரியக்கிரம் அப்படின்னா ப்ரோக்ராம் இல்லை ஆக்டிவிட்டீஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி கா பிரச்சார் பி ஏக ஹை. ஸோ ஹிந்தி பிரச்சாரமும் ஒன்று. நிறைய விஷயங்களுக்காக வந்து அவர் போராடி இருக்காரு, நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியை பிரச்சாரம் பண்ணுறது. ஸோ எல்லாருக்கிட்டையும் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு.
उनके सपनों को அவருடைய கனவுகளை சபா சாக்கார் பனாத்தி ஆ ரஹி ஹை. ஸோ இந்த சபா ஹிந்தி பிரச்சார் சபா வந்து நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு எஸ்ஏல இருக்குது. ஸோ குட்டி குட்டி பேரா தான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸில் இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான். அதனால் உங்களுக்கு வந்து படிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா 10 மார்க்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இது உங்களுக்கு தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் சிம்பிள் கொடுக்க மறக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.